கள்ளுக்கடையை திறந்து வைத்துக் கொண்டு ஒருவனை குடிக்காத என்று தடுத்தால் அவன் தடுத்தவனுக்கு தெரியாமல் திருட்டுத்தனமாக குடிக்க முற்படுவான். குடிப்பதே தவறு, அதையும் அவனை மனதளவில் குற்றவாளியாக்கி, அதாவது திருட்டுத்தனமாக குடிக்கப் போவதால் இருவித பாவத்துக்கு ஆளாகும். கடை திறந்திருக்க குடிக்காதே என்று பிரசங்கம் செய்வது சாத்தியப்பட்டதல்ல என்பதை உணர்ந்த பசும்பொன் தேவர் அவர்கள் கள்ளுக்கடை மறியல் களத்தில் தன்னை முன்னிறுத்தி போராடினார். 1936ஆம் ஆண்டில் கள்ளுக்கடை மறியல் நாடு முழுக்க நடைபெற்றது. சட்ட மறுப்பு இயக்கத்தின் ஒரு பிரிவாக கள்ளுக்கடை மறியல் நாட்டின் மூலை முடுக்கெல்லாம் தீவிரம் கொண்டிருந்தது. அன்றாடம் நிகழ்ச்சிகளில் குடிப்பதை ஒரு கடமையாக கொண்டிருந்த ஆங்கில அரசுக்கு இந்த கள்ளுக்கடை மறியல் எப்படி ஏற்புடையதாக இருக்கும்? காவல்துறையினரின் கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டு இந்த விவகாரத்தில் அவர்கள் ஆதிக்கம் அவரவர் விருப்பத்திற்கே விடப்பட்டது. பணி முடிந்து கள்ளுக்கடைக்கு போய் குடித்துவிட்டு அதன் பிறகு வீட்டுக்கு செல்லும் வழக்கமுடைய பல காவலர்களுக்கு கள்ளுக்கடை எதிர்ப்பாளர்கள் மீது கணிசமாக பிறக்கும் கோபம்தான் பிறக்கும். தன் சுயமும் அதில் பாதிக்கப்படுவதால் சும்மா விடுவார்களா என்ன? பயிற்சி காலத்தில் புத்தி கற்ற அத்தனை வித்தைகளை காவலர்களின் லத்தி காட்டியது. மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டோர் மண்டைகள் உடைந்தன, எலும்புகள் நொறுக்கப்பட்டன, கட்டியிருக்கும் ஆடைகள் பட்ட இரத்த கரைகளை காட்டிலும் வீதிகளும் தெருக்களும் பட்ட இரத்த கரைகள் அதிகமாயின. இப்படிப்பட்ட சம்பவங்கள் பல மாவட்டங்களில் நடந்தேறியது. அந்த காலகட்டத்தில் ஒரு முறை பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் முதுகுளத்தூர் பகுதியில் அருகிலுள்ள கொடுமுலூர் என்ற ஊரில் உள்ள குமரையா கோவிலுக்கு சென்று இறை வழிபாட்டை முடித்துக்கொண்டு அந்த ஊர் கிராம முன்சிப் வீட்டில் தங்கியிருந்தார். அப்போது கொடுமுலூர் கள்ளுக்கடையிலும் மறியல் போராட்டம் நடந்தது. மறியல் செய்த தேசபக்தர்களை காவல்துறையினர் கண்மூடித்தனமாக தாக்கினார்கள். பலர் கைகால் ஊனப்படும் நிலையிலும் கண்களில் பார்வை பறிபோகும் நிலையிலுமாக தாக்குதலுக்கு ஆளாகினர். இந்த கொடுமைகள் போதாதென்று கால்களில் வைக்கோல் பிரியை கட்டி வீதியில் இறந்து கிடக்கும் நாயை கட்டி இழுப்பது போல் இழுத்தும் சென்றனர். இந்த அக்கிரமத்தை கொடுமுலூர் கிராம முன்சிப் வீட்டில் தங்கியிருந்த பசும்பொன் தேவர் அவர்களுக்கு செய்தி எட்டியது. நடந்தவற்றை கேட்டும் பார்த்தும் அறிந்து கொண்ட தேவர் ஓர் ஆள் மூலம் காவல்துறைக்கு சொல்லி அனுப்பினார். மறியல் செய்யும் மக்களை சட்டப்படி கைது செய்யுங்கள், சிறைக்கு அனுப்புங்கள். அதை விடுத்து சட்டத்துக்கு புறம்பாக இரத்த களரி உண்டு பண்ணுவது, வைக்கோல் பிரிகளால் கட்டி தரையில் போட்டு இழுப்பதுமான போன்ற அக்கிரமத்தை செய்யாதீர்கள் என்று காவல்துறைக்கு சொல்லி அனுப்பினார். வந்தவர் சொன்ன செய்தி கேட்ட காவல்துறை, அது யாரடா தேவர், 33 கோடி பேரில் எத்தனாவது ஆள் என்று கேட்டு நக்கலாக வாய்விட்டு சிரிக்க, அதை கேட்டு கூடியிருந்த பொதுமக்கள் 33 கோடி பேர்ல எங்க தேவர் தாண்டா மூலவர் என்று திருப்பி பதில் சொல்லி அவர்களை அடிக்க ஓடி வைத்திருந்த துப்பாக்கிகள், லத்திகள் அனைத்தையும் அடித்து பறித்து விட்டார்கள். கள்ளுக்கடை மறியலில் ஈடுபட்டு தடியடி நடத்திய போலீசார கூட மக்கள் திருப்பி அடிக்கவில்லை. பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை அவர் யாரடா என்று கேட்டவுடன் கோபப்பட்ட மக்கள் போலீஸை அடித்து துப்பாக்கியில் லத்தியை பறித்து கொண்டார்கள். நிராயுத பாணிகளாக நின்ற காவல்துறையினர் நடுங்கி நிற்க தேவர் பெருமகனார் கேலி பேசியவர்களை மன்னிப்பு கேட்க வைத்து அடித்து துரத்தினார்கள். இந்த சம்பவத்தால் முழு காவல்துறை வட்டாரத்திலும் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தேவர் திருமகனாரின் தூண்டுதலால் தான் இந்த சம்பவம் நடந்தது என கருதிய காவல்துறையினர் அவர்களை முதல் குற்றவாளிகளாக சேர்த்து வழக்கு தொடுக்க முற்பட்டனர். கொடுமுலூர் கிராம முன்சிப்பை பிடித்து காவல்துறையினர் அவரை சித்திரவதை செய்து தேவரின் தூண்டுதலால் தான் மேற்படி சம்பவம், அதாவது துப்பாக்கியை அள்ளி சென்றதும் காவல்துறையை தாக்கியதும் அவர்களை துன்புறுத்தியதும் என நடந்ததாக சொல்ல அவர் மறுக்கவே அவருக்கு முன்சிப் பதவி பறிக்கப்பட்டது. எப்படியும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்தே ஆக வேண்டும் என்ற வெறியில் மீண்டும் கொடுமுலூர் முன்சிப் வீட்டுக்கு வந்து, தேவர் உன் வீட்டில் தங்கியிருந்ததற்கான ஆதாரம் நிறைய உள்ளது, அவர்தான் கலவரத்தை தூண்டினார் என்று ஒரு வார்த்தை எழுதி கொடு என்று கேட்க, என்னை கண்டந்துண்டமாக வெட்டி போட்டாலும்
தேவர் திருமகான் பெயரை சொல்லி நான் காட்டிக் கொடுக்க மாட்டேன், எதையும் எழுதியும் தரமாட்டேன் என்று மறுக்க ஆத்திரப்பட்ட காவல்துறையினர் முன்சிப் குடும்பத்தார், ஆண் பெண், சிறுவர் சிறுமியர் அத்தனை பேரையும் ஈவு இரக்கமின்றி துன்புறுத்தி அவமானப்படுத்தினர். அனைத்தையும் பொறுத்து கொண்டதால் காவல்துறையினர் தேவரை முதல் எதிரியாக சேர்க்க நினைத்த வழக்கை கைவிட்டு மற்றவர்களை சேர்த்து வழக்கை ஜோடித்தார்கள். ஆனால் பறிபோன துப்பாக்கிகளை கைப்பற்றி அவற்றை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க முடியாமல் போனதால் வழக்கு விசாரணைக்கு வர முடியாமல் தேங்கி நின்றது. காவல்துறையினர் எவ்வளவோ முயன்றும் துப்பாக்கிகள் பற்றி துப்பு எதுவும் கிடைக்கவில்லை. கடைசியில் இந்த வழக்கு நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டது. இவ்வாறு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் மீது யாரெல்லாம் பழி போட்டு சதி வழியில் ஈடுபட்டு பழிவாங்க நினைத்தார்களோ எல்லோருமே தோத்தும் போனார்கள். அவ்வாறு தான் கொடுமலூர் கள்ளிக்கடை மறியலிலும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் மீது சதி வழக்கை போட்டு இழுத்துவிட நினைத்தார்கள். அதிலும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் வெற்றி பெற்றார். அதற்கு காரணம் முத்துராமலிங்க தேவர் மீது மக்கள் வைத்திருந்த பற்றும் அன்பும் மரியாதையும். அவர் பெயரை காரணம் என எழுதி கொடுக்க மறுத்த முன்சிப் போன்றவர்கள் நன்றியுடனும் விசுவாசத்துடன் இருந்ததன் காரணம்தான் தேவர் அவர்களை அந்த வழக்கிலும் அவர்களால் ஈடுபடுத்த முடியவில்லை. இதுபோன்ற முக்குளத்தூர் தேவர் சமுதாயத்தின் வரலாறுகளை தொடர்ந்து பதிவிட்டு வருகிறோம். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.